வணக்க மக்களை, யாருக்கெல்லாம் கீரை சாப்பிட பிடிக்கும்? அப்போ முருங்கைக்கீரை உங்களுடைய உடலுக்கு ஒரு அற்புதமான கீரை அப்படின்றதான் நான் உங்களுக்கு சொல்ல வரேன். ஸோ முருங்கைக்கீரையோடைய மருத்துவ பயன்களை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய தகவல்கள், அற்புதமான விஷயங்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்துடும். இப்போ நம்ம பதிவுக்குள்ளே போயிடலாம். ஸோ முருங்கைக்கீரையில் பார்த்திங்கன்னா வைட்டமின் ஏ, வைட்டமின் பி, வைட்டமின் சி சத்துக்களும், சுண்ணாம்பு சத்து, புரதம், இரும்பு, குளோரியம் போன்ற அதிகமான ஊட்டச்சத்துக்களும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ முருங்கை இலையினுடைய அந்த பொடியானது மூளையின் ஆரோக்கியத்திற்கு மிகப்பெரிய அளவில் உதவி செய்யுது. இது பார்த்திங்கன்னா அல்சைமர் நோயை குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் கொண்டது. இதில் இருக்கக்கூடிய அந்த வைட்டமின் இ சத்து, வைட்டமின் சி இதெல்லாம் பார்த்திங்கன்னா மனபலம், ஞாபக சக்தி ஆகியவற்றை பாதுகாக்க உதவி செய்யுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மாதிரி நிறைய அற்புதங்கள் இருக்குது. நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம், அது என்னென்ன பண்ணுது, எவ்வளோ ஒரு நன்மைகளை நமக்கு வழங்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அது மாதிரியான கீரை வகைகள்லாம் மக்கள் அனைவரும் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒன்று அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஒரு சிலர் சாப்பிடுவாங்க, ஒரு சிலர் கீரை அப்படின்னாவே ஐயையோ பயந்து ஓடக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் உங்களுடைய உடலுக்கு இந்த கீரை எப்படி பயன்படுது அப்படின்றத நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ 10 முதல் 12 முருங்கைக்கீரையை தொடர்ந்து சேர்த்து கொண்டா பல ஆரோக்கியங்கள் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதில் முதல் விஷயம் என்ன அப்படின்னா, நமக்கு எதிர்ப்பு சக்தி முக்கியம்ல. ஸோ முருங்கைக்கீரையில் பார்த்திங்கன்னா அதிக அளவு பைட்டோ நியூட்ரியன்கள் இருக்குது. அவை நோய் தொற்றுகளை எதிர்த்து போராட நோய் எதிர்ப்பு மண்டலத்தை பலப்படுத்துகின்றது. அது மட்டும் கிடையாது, மேலும் முருங்கைக்கீரையில் பார்த்திங்கன்னா வைட்டமின் ஏ, வைட்டமின் சி மற்றும் இரும்பு சத்து நிறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு ஆரோக்கியமான மற்றும் சுறுசுறுப்பான நோய் எதிர்ப்பு மண்டலத்தை நிர்வகிக்க உதவுது. எனவே பார்த்திங்கன்னா நீங்கள் அதிகமாக எடுத்துக்கணும் அப்படின்னு இல்லை, ஒரு 10லேருந்து 15 இலைகளை நீங்கள் நல்லா போட்டு சூப் மாதிரி வச்சோ இல்லைனா அதை பவுட்ரு பண்ணி வச்சு ஒரு டீஸ்பூன் நீங்கள் சேர்த்துக்கிட்டாலோ உங்களுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, நீண்ட கால அலர்ஜியானது நோய் எதிர்ப்பு மண்டலத்தை பலவீனப்படுத்தும். இந்த மாதிரியான உடல்நல பிரச்சனைகள் ஏற்படுத்தக்கூடிய ஒரு ரொம்ப அதிகமான விஷயங்கள்லாம் நமக்கு நடக்குதில்ல. ஸோ முருங்கைக்கீரை பார்த்திங்கன்னா சில அலர்ஜி எதிர்ப்பு பண்புகளை கொண்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் முருங்கைக்கீரையில் பைட்ரோ நியூட்ரியன்கள், ஆக்சிஜனேற்றிகள் மற்றும் பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகள் இருக்குது. இத்தகைய பண்புகள் பார்த்திங்கன்னா ஃப்ரீ ரேடியேட்டர்கள், செல்களை சேதப்படுத்தும் மற்றும் ஆக்சிஜனேற்ற அழுத்தத்தை குறைக்கக்கூடிய சேர்மங்களை பார்த்திங்கன்னா குறிவைத்து உடலில் ஏற்படக்கூடிய அலர்ஜி எதிர்த்து போராட உதவி செய்யுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக நம்ம பயன்படுத்திக்கலாம். ஸோ அடுத்த விஷயம் மூளை ஆரோக்கியம். ஸோ மூளையை ஆரோக்கியமாக வச்சுக்கணும் அப்படின்ற ஒரு ஆசையும் சரி எல்லாருக்குமே கண்டிப்பாக இருக்கும்ல. ஸோ உங்களுடைய நோய் எதிர்ப்பு அமைப்பு ஆரோக்கியமாக இருந்தால் அது மனநலம் மற்றும் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தை அதிகரிக்கும். ஸோ முருங்கைக்கீரையில் ஆக்சிஜனேற்ற பண்புகள் இருக்குது. அவை மூளையை ஆக்சிஜனேற்ற அழுத்தத்திலேருந்து பாதுகாக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, உங்களுடைய அறிவாற்றலை பார்த்திங்கன்னா அதிகரிக்குது, ஆதரிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் முருங்கைக்கீரையை சேர்த்து கொள்வது மூளையில் உள்ள நொதிகளுடைய செயல்பாற்றை மாற்றுவதன் மூலம் இயற்கையான ஒரு நினைவகத்தை அது மேம்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு விஷயம் எல்லாருக்கும் பயன்படக்கூடிய ஒரு அற்புதமான விஷயமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சர்க்கரை மேலாண்மை. என்ன சொல்லுங்கள், சுகர் பேஷண்ட்ஸ் எடுத்துக்கலாமா? கண்டிப்பாக அவங்க எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா இது சர்க்கரை நம்ம கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்னா முருங்கைக்கீரையை எடுத்துக்கணும். ஸோ முருங்கைக்கீரை நீரிழிவு நோய்க்கு ஒரு சிறந்த ஆயுர்வேத மூலிகைகளில் ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன்சுலின் உணர்திறனை அதிகரிப்பதன் மூலம் இரத்த சர்க்கரை அளவை உறுதிப்படுத்த முருங்கைக்கீரை உதவும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மேலும் நீரிழிவு மேலாண்மைக்கு முருங்கைக்கீரை சாப்பிட்றது போன்ற ஒரு விஷயம் நல்லா இருக்குது. அதனால் கண்டிப்பாக சாப்பிடுங்க, ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் ஃபேட் ரெடியூஸ் பண்ணோம் அப்படின்னா இன்னும் பண்ணாதீங்க. முருங்கைக்கீரையில் பீட்டோ சிட்ரோஸ் அப்படின்ற ஒன்று இருக்குது. இது கொழுப்பின் அளவை குறைக்க உதவுது அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் முருங்கைக்கீரை அதன் ஆக்சிஜனேற்ற பண்புகளுக்கு பெயர் பெற்றது. அது பார்த்திங்கன்னா ஒரு சாத்தியமான இதய நன்மைகளுக்கு பங்களிக்குது மற்றும் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தையும் மேம்படுத்துது. எனவே நீங்கள் முருங்கைக்கீரையை சாப்பிட்றது ரொம்பவே நல்லது.
ஸோ கண்டிப்பாக தினமும் முருங்கைக்கீரையை சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக இருங்க. இது மட்டும் கிடையாது, இது போன்ற அற்புதமான விஷயங்களை தொடர்ந்து பார்க்க நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய தகவல்கள், அற்புதமான விஷயங்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வரும். தொடர்ந்து பாருங்கள், ஆரோக்கியமாக இருங்க. நன்றி, வணக்கம்.